ஒரு சட்டமன்றம், நாடாளுமன்றம், அமைச்சர் என்ற எந்த பதவியும் இல்லாமல் நீங்க ஒரு நாராயண குருவை போன்று, இன்னும் சொல்லப்போனால் லட்சுமி நாராயணன் போன்று ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலில் ஒரு சன்னியாசியை போன்று வாழ்ந்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நீங்கள் இப்படி சொல்றீங்களே, நியாயமா இது? இப்படி பேசலாமா? கலைஞர் இதை ஏற்றுக்கொள்வாரா? கலைஞருடைய ஆன்மா இதை ஏற்றுக்கொள்ளுமா? எங்களுக்கும் கலைஞருக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் கலைஞர் மீது மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையும், ஐயா அவர்கள் மீது ஒரு கலைஞர் அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்றையும் பரஸ்பரம் இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், இப்ப கூட நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். எனக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. கலைஞர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட போது அதற்காக நீதிமன்றத்தில் சென்று நள்ளிரவில் அந்த வழக்கை திரும்ப பெற்றதற்காக அந்த கலைஞருக்காக எழுதிய அந்த நூலில் என்னுடைய பெயரை பதிவு செய்து நன்றி சொல்லி அந்த புத்தகத்தை எனக்கு நண்பர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் மூலமாக எனக்கு அனுப்பி வைத்தவர் தான். எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் என் சமூகத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவரை எனக்கு நண்பனாக இருந்துவிட்டு இந்த சமூகத்திற்கு துரோகம் செய்தவர்களை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்?